சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். பூஜை அறையின் டிப்ஸுகள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பெரிய அகல் விளக்குகள் 4-5 வாங்கி வைத்தால் மெழுகுவர்த்தி ஏற்ற வைக்க, தசாங்கம், சாம்பிராணி கூம்பு ஏற்ற, கையை சுட்டு கொள்ளாமல் கற்பூரம் ஆர்த்தி காண்பிக்க என விதவிதமாய் பயன்படுத்தலாம். மழை நாட்களில் பூஜை அறை தீபம் ஏற்றும் தீப்பெட்டி நமுத்து போகாமல் இருக்க அதனுள் 4 அரிசி மணிகளை போட்டு வைக்கவும். ஊதுபத்தியை தண்ணீரில் நனைத்து பின் ஏற்றி வைக்க வேண்டும். ஊதுபத்தி நிறைய நேரம் எரிந்து மனம் பரப்பும். காலையிலும் மாலையிலும் கோதூளி லக்னம் எனப்படும் 5-6 மணிக்கு பூஜை அறையிலும் வீட்டின் வாசலுக்கு வெளியேயும் விளக்கேற்றி வைத்தால் தேவதைகளின் ஆசி கிட்டும். நமக்கு நல்லதே நடக்கும். வாங்க, இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.